Daily. Taste the Daily. பாங்காக்கிலிருந்து கோவைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் உயர் ரக கஞ்சா சிக்கியது. பாங்காக்கிலிருந்து சிங்கப்பூர் வழியாக கோவை விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் பெண் பயணி ஒருவர் சுமார் 3 கிலோ 155 கிராம் எடையுள்ள உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை அவரது பையில் மறைத்து வைத்து கடத்தி வந்தார். அவர் பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலினின் நிர்வாகத்திறனற்ற ஆட்சியில் விதவிதமான பெயர்களில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோட்டில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். கனிராவுத்தர் குளம் பகுதியில் உள்ள காந்தி நகரில் போதை மாத்திரைகள் விற்கப்படுவதாக தகவல் வெளியானதை அடுத்து கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. அப்போது சந்தேகத்திற்குரிய வீரப்பஞ்சத்திரத்தைச் சேர்ந்த நந்தா மோசஸ், நவீன்குமார் ஆகிய இருவர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து 20 மாத்திரைகள், 5 ஊசிகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தெருவாக காய்கறிகள் விற்பனை செய்யப்படுவதைப் போல விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் கூவி விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.